அண்ணாச்சி அனிதாவை பொறுத்தளவுல அவரு எதுக்கும் பயப்படல. அவரு ஆத்தூர்ல அவரு மக்களை சந்திக்க இருக்க போகும்போது வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த மதியம் அவருடைய சொந்த ஜாமீன் நைட்டு 12:30 மணிக்கு சொந்த ஜாமீன்ல வெளியே வந்துட்டாரு. அவதூறு ஜெயலலிதா காலத்திலையும் ஜெயலலிதா பற்றி எவ்வளவு பேசியிருக்கோம். வெற்றி கொண்டாலாம் பேசாத வார்த்தைகளா, இல்ல திமுக பேச்சாளர்களா இருக்கட்டும், அதே மாதிரி அதிமுக பேச்சாளர் இருக்கட்டும், பேசாத வார்த்தைகளா? அவதூறு வழக்குங்கிறது நிக்காது. அது தெரிஞ்சும் வேணும்னே கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிட்டு சிவபத்மநாதன் அவர் சந்திக்க போற இடத்துல அவர்கிட்ட அந்த காவல்துறை நடந்துகிட்டாங்க பாத்தீங்களா. காவல்துறையை பொறுத்தளவுல அவங்க ஒரு நேர்மையானவர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எந்த ஆட்சிக்கு வர்றாங்களோ, ஆட்சிக்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சொம்படிக்கிற வேலையத்தான் பாக்குறாங்க காவல்துறை. அவங்க என்ன சொல்றானோ அவன்கிட்ட நன்மதிப்பு பெறதுக்காண்டி, அவன்கிட்ட உயர் பதவி வாங்குறதுக்காண்டி என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க. ஒருத்தர் கைது பண்ணுனா அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்க. கட்சிங்கிற முறையில இப்பதான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னால நாங்க ஆளுங்கட்சியா இருந்தோம். அது கேட்கறதுக்கு வர்றாரு சிவபத்மநாதன், அவன் நெஞ்ச பிடிச்சு தள்ளுறான், அவர் ஏறவனை பிடிச்சு அடிக்க போறாங்க காவல்துறை. இதெல்லாம் பார்க்க போகும்போது நம்ம என்னங்க ஆட்சி நடத்தணும்? 2001 ஜூன்ல மேல வர்றாங்க, ஆட்சிக்கு வருது ஜெயலலிதா. ஜூன் மாசம் நைட்டு 12:30 மணிக்கு தலைவர் கலைஞரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க அவரை. அந்த அரெஸ்ட் பண்ற நேரத்தில் அவருக்கு இழைக்கப்பட்ட கொடுமை இருக்கு பத்தியா. ஒரு வயதான ஒரு தலைவனுக்கு, இந்தியா பூரா அறியப்பட்ட ஒரு தலைவனுக்கு அன்னைக்கு நடத்தின கொடூரம் இருக்கு பத்தியா. ஆனா அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால 2001 இருந்து 2006 நம்ம ஆட்சிக்கு வர்றோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால யார் மேலேயும் நம்ம இது பண்ணல. இன்னைக்கு முகமது அலியா இருக்கட்டும், மற்ற ஆபீசர்ஸா இருக்கட்டும், ஜெயலலிதா சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி பேயாட்டம் ஆடி அதிகாரிகளாகட்டும், தலைவர் கலைஞர் நினைச்சிருந்தா எவ்வளவோ அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஒன்றும் செய்யல. அந்த நாகரிக அரசியல் தான் இப்ப நமக்கு நக்கிக்கிட்டு போயிருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. நாகரிக அரசியல் தான் இன்னைக்கு உங்க ஒரு ஆட்சியில நம்ம இருக்கோம். ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தலைவர் கலைஞரை முட்டாள் முதலமைச்சர் சொன்னாங்க. தலைவர் கலைஞரை என்னென்னமோ பேசினாங்க. சபரீசனா ஒருமையில என்னென்னமோ பேசினா, உதயநிதி என்னென்னமோ பேசினா, நம்ம ஒரு மயிரும் செய்யல. என்ன அரசியல் பண்றீங்க? அரசியல்னு வந்துட்டா அரசியல் தாங்க பண்ணணும். அவன் அரசியல் பண்றான், தாவேக்கார அரசியல் பண்றான். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அப்படின்னா ஒதுங்கிக்கிட்டு ஒரு தீக்க மாதிரி ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு பேசாம இருந்துருங்க. மக்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யறோம் சொல்லிட்டு ஒதுங்கி இருந்துருங்க. அரசியல் எதுக்கு பண்றீங்க? அரசியல்னா அரசியல் பண்ணுங்க. அவன் அவ்வளவு தூரம் நீங்க பேசினா, அதே காவல்துறை தானே இங்க இருக்கு, அதே சட்டம் தானே இங்க இருக்கு, அதே சட்டம் அதே காவல்துறை. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணுச்சுன்னா ஏன் ஆதவ அர்ஜுனா கைது செய்ய முடியலையா? முட்டாள் முதலமைச்சர் எங்க தலைவரை சொன்னதுக்கு பின்னால அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு? ஆதவ அர்ஜுனா என்ன பெரிய பருப்பாவன்? அன்னைக்கு நம்ம தலைவர் என்னெல்லாம் பேசினாங்க? தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு ஜட்டியோட நிப்பாட்டி வச்சிருக்க வேணாமா? அவன பயந்திருப்பான்ல, எழுத பயந்திருப்பான். அன்னைக்கு தலைவர் கலைஞரை தலைவர் தளபதியார அவர் முதலமைச்சரா இருக்காரு, இறந்து போனது மாதிரி இரங்கல்பா நோட்டீஸ் விட்டுறாங்க, இறங்கப்பா போஸ்டர் போடுறாங்க, கேவலமா எழுதுறாங்க. கனிமொழியில இருந்து அத்தனை பேர். நீங்க என்னத்த புடுங்குறீங்க? நீங்க வழக்கறிஞர் என்ன செஞ்சுச்சு? என்ன பண்ணீங்க நீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒருமையில பேசிட்டாராம். ஒருமையில பேசக்கூடாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரு பொட்டு மாமா. அவர் ஒண்ணுமே சொல்லக்கூடாதா? ஒண்ணுமே பேசக்கூடாதா? அமெரிக்கால போய் பாருங்க. அமெரிக்கால ரொனால்டு ட்ரம்ப் என்ன அசிங்கமா போஸ்டர் ஓட்டுறாங்க, என்ன நிர்வாணமா அவரை பொம்மையா போடுறாங்க, என்ன செய்யறாங்க? அவங்கள மக்கள் என்ன பண்றாங்க? நீ என்ன பொட்டுமாமா என்ன பெரிய ஆளா? நீ உன்னை விமர்சனம் பண்ணவே கூடாதா? நீ ஒரு நாகரிகமான அரசியல் இல்ல விமர்சனத்துக்கு விமர்சனம் தாங்கிக்கிற முடியாதுன்னா அப்புறம் தலைவரை விமர்சனம் பண்ண போகும்போது, ரஜினிகாந்த் விமர்சனம் பண்ண போகும்போது ஏன் நீ கண்டிக்கல? கண்டிக்காத நீ இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டானுங்கிறக்காண்டி நீ கைது பண்ணிட்டியா? என்ன கைது பண்ணா பயந்துருவான்னு நினைக்கிறியா?
இல்ல திமுக காரன் தொண்டன்ல இருந்து சமூக வலைதளங்களை எழுதுற வரைக்கும் நீங்க ஒரு தடக்கா மிரட்டிட்டு ஒரு தடக்கா தூக்கி உள்ள வட்டிட்டா ஐடி ஆக்ட் ஒரு அவதூறு பரப்புனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல நீ உட்கார முடியாது. ஒரு வாரத்துல இல்ல ஒரு வருஷத்தை உள்ள உட்கார்ந்து வந்த இல்லையா மிசா காலத்துல எல்லாம் உட்காரலையா திமுக காரன். இது எல்லாம் நம்ம திமுக வழக்கறிஞர்கள் அணியும் திமுக சொல்லணுங்க. தலைவர்கிட்ட வந்து இப்படி எல்லாம் நடக்குதுங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க, யாரும் கொண்டு போகல. இவன்ட்ட எல்லாம் என்னங்க அமைப்பு இருக்கு? நம்மகிட்ட எல்லா அமைப்பு இருந்துச்சா? வழக்கறிஞர் அணின்னா அவ்வளவு பலம் பொருந்த வழக்கறிஞர், தகவல் தொழில்நுட்ப அணி, மாணவர் அணி, இளைஞர் அணின்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அமைப்பு. இதுக்கடையில பெண் டீம் வேற 400-500 பேர் கொண்ட பெண் டீம் வச்சிருந்தோம். இவ்வளவு கட்டமைப்பு வச்சிருந்தோம், உளவுத்துறை வச்சிருந்தோம், ஒண்ணுமே செய்யலையாங்க. நம்ம இன்னைக்கு ஒருத்த தற்கொலை பயல்கள் வந்து நம்மள மிரட்டுறான், பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்னென்னங்க பேசினாவ அவன் பேசினதுக்கு உள்ள ஆதவர்ச்சனா பேசினதுக்கு அதுக்கு இந்த மாதிரி நாங்க 41 பேரை கொன்று குவிச்சேங்கிறாங்க. இப்ப சொல்றாங்க 41 பேரை திமுக காவல்துறையை வச்சு கொன்று குவிச்சேங்கிறான். காவல்துறை ஒன்றதானே இருக்கு, ஆதவர்ச்சனா காவல்துறை ஒன்றதானே இருக்கு. நீ சொல்றதானே இப்ப கேக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட எந்த காவல்துறைய கொன்று குவிச்சு போய் புடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ண தெம்பு இருக்கு அவனுக்கு? உச்ச நீதிமன்றத்துல சிபிஐல வழக்கு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இருக்க போகும்போது சிபிஐ விசாரணையில இருக்க போகும்போது சிபிஐ விசாரணை யாரா கூப்பிட்டுச்சு? பொட்டு மாமாவையும் உன்னையும் புசி ஆனந்து தானடா கூட்டி கொண்டு விசாரணை பண்ணாங்க. ஒரே ஒரு நாள் செந்தில் பாலாஜி போனாரு, மத்த எல்லாம் 2-3 ட்ரிப் போனது நீங்க தானடா போனது. இப்போ கைது பண்ண வேண்டியதானே? திமுக காரன் வந்து இன்னைக்கு தப்ப திமுக காரன் தான் கொன்று குவிச்சான் அப்படின்னா போய் அரெஸ்ட் பண்றா. அரெஸ்ட் பண்றதுக்கு தில்லு இல்ல. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்க, விசிகாவை நம்ப முடியல, காங்கிரஸ் நம்ப முடியல. இப்ப வந்துங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிஜேபி வந்து கள்ள குழந்தைன்னு இவங்க பூரா சொன்னாங்க. இன்னைக்கு வன்னி அரசியல இருந்து விசிகால இருந்து ஐயுஎம்எல் இருந்து காங்கிரஸ் வந்து அவ்வளவே சொன்னாங்க இது வந்து பாஜகவுடைய கை குழந்தைன்னு. இப்ப என்னாச்சு, இவங்க எல்லாம் பூரா அங்க ஒட்டிக்கிட்டாங்க. ஒட்டினதுக்கு பின்னால பாஜக காங்கிரஸ் எப்பனாலும் வெளியேற்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதனால என்ன பண்றாங்க, அதிமுக இருந்து ஆளை இழுக்கிறான். அதிமுக இருந்து அதுல இடைத்தேர்தலை வச்சு அதுல பெரும்பான்மையா வந்த பிறகு இந்த திரும்ப இந்த கம்யூனிஸ்ட் இந்த ஐயுஎம்எல் இந்த காங்கிரஸ் எல்லாம் விரட்டி விட போறான். அப்புறம் பாஜக முழு நேரம் சப்போர்ட்டா வர போறான். அப்ப உட்கார்ந்துகிட்டு இவங்க உட்காரட்டும், அதான் நடக்க போகுது. இப்ப கரூர்லங்க, கரூர் இடைத்தேர்தல் வரப்போறது. அந்த விஜயபாஸ்கர் இருக்கான் பாருங்க, பால்டாயில் விஜயபாஸ்கர், அவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. சொத்து குவிப்பு வழக்குல இருந்து அவன் சொத்தை வந்து வேற ஒரு பினாமிக்கு எழுதி வச்சிருக்கான். அந்த பினாமி வந்து இவனுக்கு தெரியாம சொத்தை வந்து அவங்க பிள்ளைங்கள் பேர்ல இதை போட்டுட்டானா. அவங்கள அடிச்சு மிரட்டினதுல வழக்கு இருக்கு. செந்தில் பாலாஜி அங்க இருந்தாருன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னா என்ன பண்றா, இந்த குதிரை பேரன் பண்ணாரு அது பண்றாருன்னு அங்க மாவட்டத்தில் உள்ள 2 பேரை தூக்குறாங்க. செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவரை முடக்கி போட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு பின்னால இந்த 41 பேரை சந்திக்கிறதுக்கு கரூர் போறாராம். ஏன் இதுக்கு முன்னால உனக்கு தெரியலையா? உனக்கு இப்பதான் போறான். ஏன்னா இடைத்தேர்தல் வருது. 41 பேருக்கு வந்து அங்க போய் இது கொடுக்க போறாராம், மக்களை சந்திச்சு அரசாங்க வேலைக்கு உள்ள ஆர்டர் கொடுக்க போறாராம். அது எப்படா நீங்க கொடுப்பீங்க அரசாங்க வேலைக்கு? ஒரு நடிகனை பார்க்க வந்து அந்த கூட்ட நெரிசல்ல அந்த தற்கொலைகள் செத்து போறாங்க. நீயும் ஒரு தற்கொலை, அவங்களும் ஒரு தற்கொலை. ஒரு நடிகனை பார்க்க வந்து கூட்ட நெரிசல்ல செத்து போன ஒருத்தனுக்கு எப்பறம் அரசு ஊழியர் கொடுப்பீங்க? இது எந்த சட்டத்துல இடம் இருக்கு? திமுக வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போய் இந்த கொடுக்கறதுக்கு சம்மதிக்க கூடாது. அவன் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அங்க கரூர்லயே பல பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். ஏன்னா கொலைப்படுத்து ஒரு நடிகனை பார்க்க வந்து கூட்டத்துல செத்து நெரிசல் பட்டு செத்து போனவனுக்கு வந்து 41 பேருக்கு நீங்க வேலை கொடுப்பியா? வேலை கொடுக்கறது எதுக்கு நினைக்கிறீங்க? அந்த வேலை கொடுக்கறது ஓட்டு வாங்குறதுக்கு. இவங்கெல்லாம் பார்த்த உடனே இவனை பார்த்த உடனே ஓட்டு போட்டுருவாங்களாம். அதெல்லாம் பழைய காலம். நீ வந்து மாசா உள்ள வந்த பத்தியா, மாசா இவன் ஒரு நடிகன் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பான்னு ஓட்டு போட்டாங்க பாருங்க. அப்ப கூட உனக்கு முழு மெஜாரிட்டியோட ஓட்டு கொடுக்கல, ஓட்டு போடல. 108 சீட்டு தான் கொடுத்தாங்க. மத்த சீட்டு பூரா திமுக அதிமுக தான் கிடைச்சது. அந்த மாவட்டங்களெல்லாம் உன்னை விரும்பல அவங்க. அந்த மாச நேரத்துல உன்னை விரும்பாதவன்
நீ வந்த இந்த 50 நாளுக்கு மேல நடந்த கொள்ளைகள், கொலை, கற்பழிப்பு எல்லாம் பார்த்துட்டு சட்டமன்றத்துல நீ வந்து அந்த வாயவும் இதை ஒத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா பாருங்க. அந்த நிலைமையை பார்த்துட்டு ஒரு முன்னாள் முதல்வர்ல மிகவும் அநாகரிகமா சைகை செஞ்சது. இதெல்லாம் பார்த்த மக்கள் இனி உனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா? வா, களத்துக்கு வா நீ. அதே மாதிரி அம்பாசமுத்திரத்துல இசக்கி சுப்பையா நிக்கிறான். இசக்கி சுப்பையா வந்து அங்க ஜெயிச்சிருக்கான் அம்பாசமுத்திரத்துல. அவன் வந்து தாவேக்காக்கு ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு போயிட்டான். அப்ப அம்பாசமுத்திரத்தை தொகுதியை கைப்பற்றணும். இசக்கி சுப்பையா ஒன்னும் பெரிய அதிமுக இருக்கும்போது பெரிய தோக்க முடியாத வேட்பாளர் இல்ல. நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்ததுனால அந்த தொகுதியை அம்பாசமுத்திரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அங்க காங்கிரஸ் கொடுக்காம, வேல்துறைங்கிற ஒருத்தர் கொடுக்காம திமுக ஒருத்தர் நின்று இருந்தாருன்னா, ஒரு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளர் நின்று இருந்தாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இப்ப அதனால அவன் ரிசைன் பண்ண இடத்துல அம்பாசமுத்திரத்துல தலைவர் இவ திமுக இப்ப நிக்க போகுது. அங்க தேர்தல் பொறுப்பாளரா இவர அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை போற்றக்கூடாது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, அவரை கைது பண்ணி முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க. இந்த திமுக என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு அதிமுக மாதிரி பதவி கிடைக்கல, இல்ல பணம் கிடைக்கல, ஒரு இது கிடைக்கல, ஓடி போறதுக்கு நாங்க என்ன அவ்வளவு ஒண்ணு இழிச்சவா இல்லடா. நாங்க சும்பைகள் இல்லடா திமுக காரங்க. திமுக காரன் உணர்வுல வளர்ந்தவன். நீங்க பாத்தீங்கன்னா திமுக காரங்கள பாத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த 5 ஆண்டு ஆட்சிகள்ல என்னங்க சம்பாதிச்சாங்க? ஒண்ணுமே சம்பாதிக்கலங்க. எதுவும் சம்பாதிக்கல, எதுவும் தன்னுடைய சொந்த காரங்களுக்கு வேலை கொடுக்கல, தான் ஒன்னும் அனுபவிக்கல. இருந்தாலும் இந்த இயக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டான், இந்த இயக்கத்தை விட்டுட்டு போயிருக்க மாட்டான். இப்ப அள்ளு சில்லு எல்லாம் போனாங்க பத்தியில, அவன்லாம் ஏற்கனவே வந்தவனா இருப்பான். இல்லன்னா ஏதாவது எதிர்பார்த்து போனவனா இருப்பான். இப்ப போனோம்னா ஏதாவது உள்ளாட்சி தேர்தல நிக்கலாம், இல்ல ஏதாவது மயிர நிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போனவனா இருப்பான். இல்லாத பட்சத்துல உணர்வாளன் எவனும் இல்ல போக மாட்டான். இன்னமும் நாங்க கெத்தா இந்த கருப்பு சிவப்பு துண்டை போட்டு தாண்டா போறோம். இனி ஒவ்வொருத்தரும் போராட ஆரம்பிச்சிருவான். உன்னுடைய செய்கைகள், நீ என்ன பண்ண, நீ என்ன வாக்குறுதி கொடுத்த, ஏதாவது நிறைவேற்ற முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு கேரளா இருக்கட்டும், அசாமா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், நம்மளோட சேர்ந்து ஆட்சி அமைச்ச அந்த மாநிலங்கள்லாம் பல நலத்திட்ட உதவி அறிவிச்சிருக்காங்க. நீ என்ன அறிவிச்ச நலத்திட்ட உதவி? அன்னைக்கு 2 பாஸ்கர் சேர்ந்த அந்த நிகழ்ச்சியில ஒரு பொம்பளை சொல்றா, பல திட்டங்களை அறிவிச்சிட்டோம், பல இதை இது பண்ணிட்டோம். என்ன அறிவிச்ச? விவசாயிகளுக்கு தள்ளுபடின்னு சொன்ன. அதுல என்னாச்சு? இதுவரைக்கும் பல நாட்களா விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கான். அதை கண்டுக்கிறதே இல்ல. கேட்டா தூண்டி விடுறாங்களாம். அடுத்து இந்த சிங்கப்பண்ணு பாவம்டா. ஏற்கனவே இருந்த இத எந்த பவர் இல்லாம, எந்த எஃப்ஐஆர் பண்றது கூட ஒரு இது இல்லாத ஒரு சிங்கப்பெண் படையை உருவாக்கி இருக்காங்களாம். இவங்க கொண்டு வந்த திட்டங்களை பாருங்க. ஆனா அந்த பெண்களை, அந்த சிங்கப்பெண் படையில பணியெடுக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் காசு கொடுத்து, டிரெஸ் கொடுத்து, அந்த டிரெஸ்ஸுக்கும் ஷூவுக்கும் பெல்ட்டுக்கும் காசு கொடுத்துருக்குங்க. இதை விட வெக்கக்கேடு என்ன இருக்கு? வேற என்ன திட்டம் நீ கொண்டு வந்த? நீ கரப்டட் இல்லாத அவங்க அரசு அமைக்கலாம். இத வழக்கறிஞர்கள் பண்றாங்கல்ல, அரசு வழக்கறிஞர்கள் பூரா அத்தனை பேருமே காசை வாங்கிக்கிட்டு தான் போடுறாங்கன்னு தெளிவா சொல்றா. அவங்க திருவாரூர்ல அவங்க கட்சி ஒரு வழக்கறிஞரே சொல்லுது, எல்லாம் காசு வாங்கிட்டு போடுறான், புசிய காசு வாங்குறான் அப்படின்னு. என்ன நீ கரப்டர்? இப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த குவாரியில இதுவரைக்கும் கனிம வளத்தலை கொண்டு கேரளாக்கு லாரி லாரியா போய்கிட்டு தான் இருக்கு. என்ன மணல் செய்யத்தான் செய்யறான், அதுல லஞ்சம் வாங்கத்தான் செய்யறான். காரைக்குடியில அவரு டாக்டர் பிரபுடைய அப்பா தான் எல்லா இடத்துலயும் போறாரு, எல்லா இடத்துலயும் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு போறாரு. இங்க ராமநாதபுரத்துல ராஜீவ் இருக்காரு, அவங்க பெரியப்பாவா சித்தப்பாவை தான் போய் லோக்கல்ல அது இதுன்னு பஞ்சாயத்து பண்றாராம். என்ன வித்தியாசமான அரசியல் கொண்டு வந்திருந்தீங்க? தலைவர் தளபதி யாரு ஆட்சிக்கு அமர்ந்திருந்தாருன்னா, மே 5ஆம் தேதி, மே 4ஆம் தேதி தீர்ப்புல தலைவர் மெஜாரிட்டி கிடைச்சிருந்துச்சுன்னா இனி யார 2000 ரூபாய் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுத்திருந்தா, கையெழுத்த மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. இந்த 8000 ரூபாய் அறிவிச்சார்ல, அவர் கொடுத்திருப்பாரு. என்னென்ன சொன்ன வாக்குறுதி எல்லாம் எப்படி ஒரு 4-5 வாக்குறுதியை இப்ப இம்மிடியேட்டா இந்த ஒரு மாசத்துல இது பண்ணிருப்பாரு. இந்த சட்டம் ஒழுங்குலாம் ஒரு இது பண்ணுவானா? இன்னைக்கு யாரும் கிடையாது. யாரா அமைச்சர்னு கூட தெரியல. இந்த சரத்னு ஒருத்த அமைச்சர் இது பண்ணாங்க தெரியுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல, அதுல மாணவரணியில ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல,
அத மிகவும் கண்டிக்கத்தக்க இது அது மாணவரணி. உங்களால முடியும்னா ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ண உங்களால முடியல, ஒரு ஒருங்கிணைப்பு இல்ல. நீங்க ஒரு முறைப்படி ஒரு வாரத்துக்கு முன்னால பெர்மிஷன் வாங்கி முறைப்படி இது பண்ண வேணாம்னா எதுக்கு நீங்க கைது ஆகணும்? ஏன் எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம எங்க அன்னெசரியா கைதாகணும்? நமக்கு தேவை அந்த சரத்துடைய ராஜினாமா கேரி, நமக்கு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தோட முடிச்சிருக்கணும். ஏன் கைது போற அளவுக்கு விடுறீங்க? பெர்மிஷன் வரைக்கும் ஏன் வாங்கல? மகளிர் அணி மாநில செயலாளர் என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு உங்க இதை நிலைநிறுத்தணும். சகோதரி வீரமணிக்கு தன்னுடைய இருப்பை காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சும்மா மாவட்ட ஆர்ப்பாட்டம்னு அறிவிச்சீங்கன்னா அதை ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சா உங்களால? தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சா? கரூர்ல நடக்கல, திருச்சியில நடக்கல, தேனியில நடக்கல, மற்ற இடத்துல நடந்த போற மாணவரில இருந்து யார் வந்தா? தேனியில மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரா? கோயம்புத்தூர்ல எத்தனை பேரை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? ஏன் அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? உங்களால மாணவர் அணினால ஆர்கனைஸ் பண்ண முடியல. அத்தனை மாவட்ட அமைப்பாளரை ஒருங்கிணைச்சு இப்ப ராமநாதபுரம் மாவட்ட தலைநகர்ல ராமநாதபுரத்துல தானங்க நடத்தணும். ராமேஸ்வரத்துல நடத்தினா கேட்டா நாங்க நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன் நீங்க ராமநாதபுரம் தலைநகர்ல தானங்க நடத்தி இருக்கணும்? கடைசியில பாத்தீங்கன்னா அங்கங்க ஒன்றிய செயலாளர் சில உணர்வாளர்கள் தானாக வந்து சேகர் பாபு மாதிரி மாசு மாதிரி ஆட்கள் வந்து அந்த இதை நிறைவேற்றினதுனால நம்ம ஒரு மாநிலம் ஆச்சு. ஏன் உங்களால அரேஞ்ச் பண்ண முடியலன்னா ஏன் முறைப்படி செய்ய வேண்டியதானங்க? ஏங்க கட்சி அசிங்கப்படுத்துறீங்க? ஒரு 10-15 பேர் என்ன நம்ம காங்கிரஸ் ஈக்குவலா இருக்கும். ஒரு ஆர்ப்பாட்டம்னா ஆயிரக்கணக்கான பேர் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ண ஆளா இல்ல நம்மகிட்ட? அணிகளுக்கு கம்மியா? பதவியில இருந்தாலும் இல்லாட்டாலும் பதவியில இல்லைன்னா தாங்க கட்சிக்காரன் வெறியோட வருவான். வழக்கறிஞர் அணி வந்து எவ்வளவு வழக்கறிஞர்? எங்க 1 லட்சம் பேருங்க. நம்ம 74 ஆண்டு கால அரசியல்ல இருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த 1 லட்சத்து பேர்ல ஒரு 30,000 பேர் திமுக காரர் இருக்க வேணாமாங்க? அப்படி ஒரு வழக்கறிஞர் அணியை உருவாக்கி இருக்க வேணாமாங்க? 11,000 பேர் வச்சிருக்கீங்க. அந்த 11,000 பேர்ல ஒரு 3,000 ஓட்டு 4,000 ஓட்டு வாங்க முடியாத, முதல் ரவுண்ட்லயே 4,000 ஓட்டு வாங்க முடியாத கேவலத்தனமான நிலையில தானங்க வழக்கறிஞர் அணி இருக்கு. ஏன்னா நீங்க முறைப்படி செய்யல, எதுவுமே செய்யல. ஏதாவது நோட்டரி பப்ளிக் போட்டீங்களா? இன்னைக்கு கன்னியாகுமரி மேற்குல பத்மநாபபுரம் கோர்ட்ல அரசு வழக்கறிஞரா ஒரு ஜெயதேவ் ஒருத்தரை போடுறாருங்க. நம்ம மேற்கு மாவட்ட செயலர் மனோதங்கராஜ் ஒரு இந்துத்துவ கொள்கையில இருந்து சிவசேனாலயோ ஏதோ ஒரு கட்சியில இருந்து வந்தவன ஜெயதேவன் ஒருத்தனை அந்த கோர்ட்ல அரசு வழக்கறிஞரா போடுறாரு. யாரு? திமுக ஆட்சியில தலைவர் அங்க கன்னியாகுமரிக்கு வந்தாருன்னா அவர் தான் கூட வாக்கிங் போவாரா ஜெயதேவ். இன்னைக்கு அந்த ஜெயதேவ் எல்லாத்தையும் போயிட்டு தமைக்கால சேர்ந்து இன்னைக்கு அதே அரசு வழக்கறிஞரா மாறி போயிட்டான். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தானங்க நீங்க கொடுத்திருக்கீங்க அரசு வழக்கறிஞரா. அரங்காவலர் குழு தலைவரா உறுப்பினரா போட்டாங்களே, அதுல யாராவது ஒரு கட்சிக்காரனா போட்டானா? இல்ல. மருதமலை கோயில்ல வந்து மீனா ஜெயக்குமாரோட ஹஸ்பண்ட போட்டாங்க. இன்னைக்கு அவங்க இருக்காங்களா? போயிட்டாங்க, கட்சி மாதிரி போயிட்டாங்க. அப்படி நிறைய நம்ம அரங்காவலர் குழு தலைவரா உறுப்பினரா போட்டவனா கட்சிக்காரனா இல்ல. எத்தனை கட்சிக்காரன் வந்து உங்ககிட்ட கெஞ்சி இருப்பான்? கொடுத்தீங்களா நீங்க? 10 பேர் கொண்ட குழு இப்ப போட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு விசாரணை நடத்தி ஒரு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட் எல்லாம். இப்ப 10 பேர் கொண்ட குழு இருக்கு. அது தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த குழு எதுக்குங்க நமக்கு? தலைவருக்கு தெரியாதா என்ன செய்ய போறாங்க? கிளை செயலாளர், கிளை கழகத்துல மீண்டும் ஒரு தேர்தல். எந்தெந்த ஒன்றிய செயலாளர் தொடர் தோல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாத்தணும். மாவட்ட செயலாளர்கள் தொடர் தோல்வியை கொடுத்தாங்க, துரோகம் பண்ணவன் தூக்குங்க. இதுதானாங்க? இதுக்கு எதுக்குங்க ஒரு 10 பேர் கொண்ட குழு, 10 பேர் கொண்ட இது 1 மாசம் கழிச்சு இம்மீடியட் ஆக்ஷனுங்க. அதுதாங்க நமக்கு அரசியல்ல வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். நிதானம் வேணும். ஆனா இவ்வளவு நிதானமும் நம்மகிட்ட இருக்க கூடாதுங்க. இவ்வளவு அரசியல் நாகரிகம் நம்மகிட்ட இருக்காதுங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒவ்வொரு ட்ரிப் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுகவில் உள்ளவங்க எல்லாம் உணர்வா இருக்கான், கலைஞருக்காண்டி இருக்கான். அவன் நம்பிக்கையின் கடைசி எட்ஜில் உட்கார்ந்துருக்கான். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது தலைவர். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு செயல்பாடையும் 6 மாசம் 1 மாசம் நீங்க பென்டீமை நம்பினதுக்கு, பென்டீம் தலைமையா இருந்த சபரீசனை நம்பினதுக்கு கட்சிக்காரன் நீங்க நம்பி இருக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒன்றிய செயலாளர், நகர் செயலாளர், மாவட்ட செயலாளர், இல்ல கிளை செயலாளர், வார்டு செயலாளரை கூப்பிட்டு பேசியிருந்தீங்கன்னா அவன் சொல்லி இருப்பாங்க நிலைமை, கட்சியில என்ன நிலைமை இருக்குன்னு. அதை நம்ம செய்ய வைக்கணும்.
செய்யாத விட்ட விளைவு. அது அர்ஜுனா மாதிரி ஒரு போலி லாட்டரி வந்து இன்னைக்கு பேசுறாங்க. இந்த நிர்மல் குமார் அவன் சொல்றாங்க, திமுக தலைவரை 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர ஒரு 2 கோடி மக்கள் 2 கோடி கட்சிக்காரனுடைய தலைவரை சொல்றாங்க வீட்டுல போய் ஓய்வு எடுக்கணும். ஏண்டா நிறைய வருது எனக்கு, என்ன மயத்துக்குடா என் தலைவன் ஓய்வு எடுக்கணும்? இரவு பகல் பாராம இந்த இயக்கத்துக்கு உழைச்ச தலைவன்டா, இந்திய அளவுல தமிழ்நாட உயர்ந்து நிறுத்தி வச்ச தலைவன்டா. அது எல்லாத்துக்கும் காரணம் திமுக கார இந்த 5 ஆண்டு ஆட்சியில என்ன செய்யணுமோ அதை செய்யல, என்ன அரசியல் செய்யணுமோ அதை செய்யவே இல்லை, அரசியல செய்யலங்க. இன்னைக்கு அவன் எப்படி பண்றான் பாருங்க, 10 பேரை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்றான் பாருங்க. இல்ல அதெல்லாம் இல்லங்க, அரசியல் ஜனநாயகத்துல அதெல்லாம் இல்லங்க, ஜனநாயகத்துல குரல் வலை நடிக்கலங்க. ஏன் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாப்ல, இல்ல திருமாவளவன் எங்க போனாரு, வன்னி அரசு எங்க போனாரு, மாணிக் தாக்கூர் எங்க போனா? இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்தை அளிக்கிறது இல்லையா? இதையே கேள்வி கேட்கல, எந்த நாயும் கேள்வி கேட்கல, எந்த ஊடகம் கேள்வி கேட்கலையா?